எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வரதட்சணை கேட்கும் பெண்கள் அப்படின்னு ஒரு டிபேட் இங்க நடந்தது. நீ என் மேல ஏறி நடந்த அதுதான் இங்க நடந்துச்சு. அது பயங்கரமான பெரும் அதிர்வலைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே ஏற்படுத்தியிருந்ததை பல்வேறு தளங்கள்ல பார்க்க முடிச்சு. இந்த ஷோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு, என்ன தோணுச்சு? செல்ஃபிஷ், பயங்கர எக்ஸ்ட்ராடினரி செல்ஃபிஷா இருக்காங்கன்னு தோணுச்சு. ஓகே, கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கண்ணத்திலே 4 அப்பலான்னு இருந்துச்சு. அத்தையும் அடிச்சீங்க. இது வேண்டதில்லை. உங்க யாருக்கும் உழைக்கணும்ன்ற எண்ணமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். பல 100 வருஷமா நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன், இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு 100 சவரம் வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு போடு, 200 சவரம் போடு, பைக்கு கொடு, கல்யாணத்துக்கு சொம்பு வேணும், மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான், பாத்திரம் வேணும், வெத்தலைப்பாக்கு வேணும், இது வேணும், இத்தியாதி எல்லாம் கேக்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். பிரச்சனை கொடுமை ஆம்பளைங்க பண்றாங்கன்னு சொல்லி அதோட விடுபட்டு ஒரு தவறுல இருந்து ரெட்ரைவ் ஆகி வந்துட்டு இருக்கிற டயத்துல நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். தைரியமா சொல்றேன். நான் சொல்றேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு சரியா? அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ற கேஸே வந்து ஒரு 9000 கேஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது இல்லாம every 90 minutes a woman is killed in the name of dowry and every 60 minutes a dowry harassment happens in India. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? 10க்கு 2 பேர் தான் இன்னைக்கு வரதட்சணை கேட்கறான் அப்படிங்கறத இந்த ஃப்ளோர்ல இருக்க எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. டிமாண்ட் பண்ணி இல்லப்பா தம்பி, கேக்குறது என்ன, டிமாண்ட் பண்றது என்ன? சிம்பிள் தம்பி. இல்ல, நீங்க 50 சவரன் போட்டாதான் கல்யாணம் பண்ணுவேன், அதான் கேக்குறேன். ஐயோ நீங்க தம்பி, போடுறத போடுங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்களேன். ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெத்த புள்ள அவங்க அம்மாட்ட எனக்கு 50 சவரன் போடுங்கிறதுக்கு அநியாயம்னா நீங்க போடுறத போடுங்க அப்படின்னு சொல்ற வேர்டு அதே தான் தம்பி. கிரவுண்ட் ரியாலிட்டி குடும்பத்துக்குள்ள எல்லாமே கரெக்ட். இந்த பொண்ணுங்க போன வாரம் நாங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த ஷோவை பார்த்துட்டு தான் வரேன் நான். அந்த பொண்ணுங்க பேசுறதுல ஒரு இடத்துல கூட இத்தனை ஆண்கள் உட்காந்துருக்கீங்க, பத்தாம அந்த 7 பெண்களும் இருக்காங்க, 7 பெண்களுக்கும் சேர்த்து தான் இங்கே பேசினாங்கிறது வேற விஷயம். அதையும் நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஒருத்தருக்கு கூடவா இத்தனை பெண்களும் இவ்வளவு பேரும் ஒரு சொசைட்டில இன்செக்யூரா வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற உணர்வு தட்டவே இல்லை மனசுல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரொம்ப ரொம்ப ப்ளீஸ், நீங்கெல்லாம் போட்ட மீம்ஸை பார்த்து உங்க சமூக அக்கறை எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பசங்க வந்து இது எல்லாமே இருக்கிற பசங்க, ஃபர்ஸ்ட் மீடியா முன்னாடி வந்து உட்கார்ற பசங்க. நீங்க போட்ட மீம்ஸ்னால இப்போ அந்த ஹெலிகாப்டர் கேர்ள் போட்டே ஒரு இதுவே உருவாக்கி வச்சிருக்கீங்க. வரதட்சணை ஒழிக்கணும், நீங்க தான் பெண் விடுதலை பற்றி பேசணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? படிச்ச ஒரு பொண்ணு சபைக்கு வந்து அது ஏதோ ஒன்று சொல்ல வந்தாலே அடிக்கிறோம். ஆனா படிக்காத ஒரு அம்மா படிச்ச நம்ம பார்த்து ஒரு கேள்வி வச்சு விட்டாங்க, நீங்க எல்லாம் என்னையா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவு. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற?